பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 பேதுரு 2 அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நாம் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது முன்னே. சரியா? அப்போ இயேசுவை அறியாத இந்த நாட்களில், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். இப்போ ஆண்டுடைய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லையா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரும் வேதம் சொல்லுவது இன்றைக்கும். ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய இரக்கம் அது மாறாதது, அது முடிவில்லாதது. ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார். அவர் இறங்கி உங்களுக்கு உதவி செய்வார். அவர் இறங்கி உங்களை தூக்கி எடுப்பார். அவர் உங்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை அழகாக அற்புதமாக நடத்துகிற தேவன். ஆமேன். உங்களை காத்து கொள்ளுகிறவர், உங்களை போஷித்து நடத்துகிற தேவன், உங்களை உடுத்து வித்து நடத்துகிற தேவன், அவர் உங்களுக்கு இறங்குகிறார். இந்த வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதோ இரக்கம் பெற்றீர்கள். நீங்கள் இரக்கம் பெற்ற பிள்ளைகள் என்பது மறந்து போகாதீங்க. ஆண்டவருடைய இரக்கம் மகா பெரியது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறேன்னு வேதம் சொல்லுகிறையா. அப்படி இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இரக்கமாக இருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிற உடைய அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.